முன்னேற்றக் கழகத்தின் வெற்றி கூட்டணியில் போட்டியிடுகின்ற தேசிய முற்போக்கு திராவிடக் கழக விஜயபிரபாகரன் அவர்கள் சார்பாக நாங்கள் வழக்கறிஞர் பிரிவு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வழக்கறிஞர் பிரிவு மற்றும் தேமுதிகவின் வழக்கறிஞர் பிரிவு சார்பாக விருதுநகர் பாராளுமன்ற தேர்தல் அலுவலர் என்ற அடிப்படையில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியரை பார்த்து நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கோம். இந்த மனுவில் நாங்கள் முக்கியமாக சொல்லியிருக்கிறது என்னென்னா, விருதுநகரில் 10 வருடமாக இருந்து மக்கள் பணி செய்ய முடியாத மாணிக்கத்தாகூர் எம்பி ஒரு போலியான ஒரு அட்டையையும் ஒரு விண்ணப்பத்தையும் மக்களிடத்திலே கொடுத்து அதில் அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அவர் வெற்றி பெற்று மீண்டும் எம்பி ஆனால் 1 லட்சம் ரூபாய் அனைவருக்கும் கொடுக்கப்படும் என்ற போலியான உத்தரவாதத்தை ஒவ்வொரு மக்களிடமும் சென்று அவருடைய ஆதார் அட்டை, போட்டோ போன்ற பல அட்டைகளை பெற்றுக்கொண்டு அவர் உத்தரவாதம் கொடுத்து வருகிறார். இது சம்பந்தமாக ஏற்கனவே நாங்கள் வழக்கறிஞர் பிரிவு சார்பாக விருதுநகர் மாவட்டம் ஃபுல்லாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். 3 எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆளும் திமுக அரசின் கைப்பாவையாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை அவர்கள் மீது சட்டப்படி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அது மட்டும் இல்லை, போலியாக இது போன்ற உத்தரவாதம் கொடுப்பது மக்கள் விரோதத்திற்கு எதிரானது. பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் அதுபடி போலியா வாக்காளர்களுக்கு எப்படி பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறது தப்போ, அதே போல் பொய்யான வாக்குறுதியை கொடுத்து இந்த மாதிரி வாக்குறுதியை கொடுத்து ஓட்டு கேட்கறதும் தப்புங்கிறது பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட்லேயே சொல்லியிருக்கு. அதனால் இவரோட மாணிக்கத்தாகரோட இந்த போலியான வேடத்தை உடனடியாக தடுத்து நிறுத்தி அவரை இதிலிருந்து தகுதி நீக்கம் செஞ்சு வேட்பாளராக நிற்கிறதுக்கு அவர் தகுதி கிடையாது. எங்கள் வெற்றி கூட்டணி தேமுதிக கூட்டணி வெற்றி பெற்றுவிடும் என்ற அச்சத்தில் மக்களிடம் போலியான ஒரு விண்ணப்பத்தை கொடுத்து இந்த 1 லட்ச ரூபா கொடுப்போம், 50,000 ரூபா கொடுப்போங்கிற போலியான விண்ணப்பத்தை கொடுத்து அதுக்கு எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நாங்கள் கலெக்டர் முன்னிலையில் நீங்கள் சமர்ப்பிக்க உள்ளோம். அதனால் அவர் விண்ணப்பத்தையும் மொத்தத்துக்கு நிராகரிக்கணும். அவர் நிற்கிறதுக்கே தகுதி இல்லாதவர். 10 வருஷம் அவர் மக்கள் பணி செய்ய முடியாதவர் இனிமேல் நான் ஜெயிச்சு இதை செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவேன் இங்கே போலியான இதை கொடுத்து மக்களை ஏமாற்றி இந்த தடவை வெற்றி பெறவே முடியாது. இந்த தடவை விருதுநகரில் விஜயபிரபாகரன் தான் வெற்றி பெறப்போகிறார். அதை நாங்கள் உறுதி செய்த விதமாக மாணிக்கத்தாகரை உடனடியாக தகுதி நீக்கம் செய்யணுங்கிறதுக்கு தான் நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கோம். மத்திய தேர்தல் ஆணையத்துக்கும் அனுப்புவோம். அதே போல் சென்னையில் இருக்கக்கூடிய உயர்ந்த தேர்தல் அதிகாரிகளுக்கும் இந்த மனுவை நாங்கள் சமர்ப்பிக்க உள்ளோம். மாரிஸ் குமார், மாநில வழக்கறிஞர் பிரிவு துணைச் செயலாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்.